சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சிவகுமார் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் முடிவில் விழாவில் கலந்து கொண்ட சிவகுமாருக்கு முதியவர் ஒருவர் சால்வை கொண்டு வந்து கொடுத்தார். அதனை சிவகுமார் புடுங்கி தூக்கி எறிந்துவிட்டு சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. சிவகுமாருக்கு எதிராக பலரும் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் சிவகுமார் விளக்கமளித்துள்ளார். அதில், நான் சால்வையை தூக்கி எறிந்த நபர் வேறு யாரும் இல்லை. நாங்கள் இருவரும் 50 ஆண்டு கால நண்பர்கள். எனக்கு அவர் சகோதரர் மாதிரி. பொது இடத்தில் சால்வை அணிவிப்பது எனக்கு பிடிக்காது. அதனால்தான் சால்வையை தூக்கி எறிந்ததாகவும் இதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் சிவகுமார் தெரிவித்துள்ளார். பொதுவா நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சால்வை போத்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன். சால்வை போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து 7, 8, 9, 10 ஒரு 7-8 பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன். அப்போவே கிட்டத்தட்ட 10 மணி ஆகி போச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கிறேன். கரிமங்க நின்றுருக்காரு. எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சு நின்றுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரம்மா அப்பவே சொன்னேன், சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நம்ம ஊருக்கு வர்றாருமா, முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு, பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ணது தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.